கர்த்தருடைய இந்த வழிகளை அறிந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடினவர்கள் மிக குறுகிய எண்ணிக்கை உள்ளவர். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நீங்களே எடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டார். வையகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மாத்திரமல்ல, உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும் நீயே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். நீங்கள் வாலாகாமல் மேலாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 267வது அவருடைய அனந்த ஞானம், உனக்கு நீயே தீர்வு. மிக முக்கியமான ஒரு நிஜத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை என்னுடைய மைண்ட் அக்செப்ட் பண்ண நாள் முதல் கிருபை கிருபை கிருபருங்க. வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, பற்றாக்குறை இல்லை, குழப்பம் இல்லை. ஒரே குதூகலம், செழிப்பு, சமாதானம், தைரியம். தேவனுடைய பிரசன்னத்தை நான் என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஐயா நீங்கள் சொல்லுகிறீங்க? நம்ம வசனத்தை விட்டு ஒரு நாள் வெளியே போகக்கூடாது, போக மாட்டோம். இந்த வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 65 verse 16. ஏசாயா 65:16 அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். மிக முக்கியமான ஒரு நிஜம், ஒரு சத்தியம் இதில் இருக்குங்க. அது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு சளி பிடிச்சிட்டு வைங்களேன். எனக்கு சளியும் கிடையாது, களியும் கிடையாது. கிருபை பாருங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்ட நாள் முதல் ஒரு சின்ன வியாதி கூட இல்லாமல் வாழ முடிகிறது. அதனால தான் நான் தைரியமாக உங்கள் முன்னே நின்று பேசி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, பாருங்கள், உங்களுக்கு ஒரு சளி பிடிச்சிட்டு தலையில் கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன். இப்பொழுதே சளியை வெளியே போ என்று பேசுகிறேன். சுகத்தை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்படி சரீர சுகத்திற்காக மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பேசி பேசி பெற்றுக்கொள்ளலாம். பைபிளில் உதாரணங்கள் இருக்கின்றன, இல்லை என்றால் நான் பேச மாட்டேன். ரைட்? கர்த்தருடைய இந்த வழிகளை அறிந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடினவர்கள் மிக குறுகிய எண்ணிக்கை உள்ளவர்கள். அதாவது தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொண்டவர்கள் வெகு சிலர் இருக்கிறார்கள். வேதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போறார். ஆமென். முதலாவது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவற்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனம் வாசிக்கும்படியாக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எதனால உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்திருக்கிறது? 115:16 Psalm 115 verse 16. very very important word. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்துட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக, இந்த பூமியிலே இருக்கிற பிரச்சனை அத்தனையையும் தீர்த்து கொள்ளும்படியாக அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்தோடு, அவருடைய ஆளுகையோடு சிருஷ்டிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். அதான் இந்த வசனம். பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நாமே தீர்வு. ஏன் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார் தெரியுமா? மனிதனுக்கு தான் இந்த பூமியில என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அப்ப என்ன செய்யணும்? பூமியிலே வாழ்ந்த அத்தனை மனு குலத்திற்காகவும், இல்லையா, இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும்
என்ன செய்யப்பட வேண்டும்? பாவத்திற்கான பரிகாரம் பண்ணப்பட வேண்டும். எனவே மாம்சத்தில் வந்தார், மாம்சமும் இரத்தமும் உடையவராக மனித அவதாரம் எடுத்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பலியாகி ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். ஏனென்றால் மனுக்குலத்திற்காக இந்த பூமியிலே காரியங்களை செய்யக்கூடியவன் மனிதன் தான். அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, உங்களையும் என்னையும் போல சாதாரண நபர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. இப்போ சில உதாரணங்களுக்குள்ள போகும் பொழுது உங்க மைண்ட் ரெனியூ ஆகிடும். ரைட்? புதிய ஏற்பாட்டில் முதலாவது ஆரம்பிப்போமா? பெரும்பாடு உள்ள ஸ்திரியை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்து கொண்டாள். அவ என்ன நினைக்கல, நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சந்திச்சு, ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த வியாதியில கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு ஜெபிச்சு இந்த பிரச்சனையை நீக்கி கொள்ளுவேன், அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பிரச்சனை நீக்குவார் என்று அவன் நினைக்கலங்க. அவ என்ன சொன்னா, நானே என் பிரச்சனை தீர்த்து விடுவோம்ப்பா. என்ன செய்ய போறீங்க சிஸ்டர்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவிலும் தொட்டா போதும், எனக்கு இந்த அற்புத சுகம் நடந்து விடும் என்று தனக்கு தானே சுகத்தை பெற்றுக்கொண்டாளா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த நாலேஜ் இன்னைக்கு சபைக்கு இல்லை, ஊழியர்களுக்கு இல்லை. என்ன இல்லை? நானே என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்கிற நாலேஜ் இல்லை. நாட் ஒன்லி ஃபார் ஹீலிங், சுகத்திற்காக மாத்திரமல்ல அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நீங்களே எடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டார்? உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டார். ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேட். எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் சொன்னார். முடிந்தது என்று முழங்கினார். என்னதெல்லாம் முடிஞ்சது? உங்களுடைய வியாதிகளுக்காக பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று, உங்களுடைய தரித்திரத்திற்காக பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று, உங்களுடைய குடும்பத்தில் தேவையான சமாதானத்திற்காக என்ன செஞ்சாயிற்று? பரிகாரம் பண்ணியாச்சுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும். என்ன தெளிவா இருக்கா பாருங்க. நான் போவேன், என்ன போவேன்? அங்கே போய் அவர் காலில் விழுந்து ஜெபிக்க போகிறதில்லை, அவருடைய ட்ரெஸ்ஸை டச் பண்ணுவேன், நான் சுகம் அடைவேன் என்று. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெண்ணுக்கு அந்த வெளிச்சம் இருந்தால் அப்போ நமக்கு எவ்வளோ வெளிச்சம் அங்கே இருக்கணும்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நானே எடுத்துடுவோம்ப்பா. அவள் சொன்னபடி ஆயிற்று அருமையானவர்களே. சொன்னாள், அவள் சொன்னபடியே செய்தாள், அவள் நம்பினபடியே அந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்குலஸ் ஹீலிங்கை பெற்றுக்கொண்டாள். இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் அப்படியே வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாருங்களேன், எலிசாவுக்கு தலைக்கு மேல ஒரு பிரச்சனை. எப்படி? பயங்கரமான பிரச்சனை. அவன் தங்கி இருக்கிற இடத்தை சுற்றி சத்துருக்களின் இராணுவம் ஏராளமான ரதங்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களையும் கொண்டு நிறுத்திட்டாங்க. ஒருவேளை அவன் என்ன, ஆண்டவரே நான் தான் உங்களுக்கு தானே ஊழியம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த ஆபத்து? கேட்கவில்லை. எனக்கு நிறைய ஊழியர்கள் தெரியும். ஆண்டவரே நான் உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த பண கஷ்டம்? ஏன் என் பிள்ளைன்னு ரட்சிக்கப்படலை? நீ தான் காரணம். நீயே உனக்கு தீர்வு என்பதை நீ அறியாததுனால நேற்று தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை போல 40 ஆண்டு 50 ஆண்டு ஊழியம் செய்கிறவர்களும் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். எலிசாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள், பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரியை கூட சேர்ந்து கொள்ளுங்கள். ஐயா, அந்த எலிசா தீர்வை அவனே எடுத்துக்கொண்டான். இத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். என்ன செஞ்சான்? எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சான் பாருங்க. ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டுட்டான், கண் மயக்கத்தை உண்டாக்கிட்டான். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மங்கி போகுவதாக என்று பேசினா எல்லாரும் அரை கண்கள் குருடாகி விட்டது. அப்புறம் இவன் இஷ்டத்துக்கு விளையாடுறான்.
ஐயா, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன டேஞ்சரில் இருக்கீங்க அருமையானவர்களே? என்ன டேஞ்சரில் இருக்கிறீங்க? எல்லா ஆபத்துக்களுக்கும் அதிசயமான விடுதலை உங்கள் நாவிலே இருக்கிறது, உங்கள் கரத்திலே இருக்கிறது, உங்கள் நிழலிலே இருக்கிறது. உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அப்போ இந்த எலிசா தனக்கு தானே தீர்வை கண்டுகொண்டார். ஒரு முறை நான் ட்ரெயினுக்கு போறேன், பல முறை சொல்லியிருக்கேன், நான் தேவனிடத்தை ஜெபிக்கல, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு தான் வந்தேன், எனக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிட்டு, எனவே நீங்க தயவு செய்து ட்ரெயினை நிறுத்தி வைங்கன்னு நான் சொல்லலைங்க. எனக்கு வண்டி ஓட்டிட்டு வந்த பாஸ்டர் அவசரமா ஓட்டுறார், இந்த அங்கிளுக்கு இன்னைக்கு ட்ரெயினை விட்டுருவாரு போலுக்கு, பாஸ்டர் பொறுமையா போங்க, நான் ஏறி உட்கார்ந்தால்தான் சென்னை எக்ஸ்பிரஸ் புறப்படும் என்று சொன்னேன், சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். ஐயா, ஐயா, உன் தேவன் என் தேவன் என்ன சொன்னாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று 3 முறை எனக்காக ட்ரெயின் நின்றுருக்குங்க. நான் ஏறி என்னுடைய சீட்டில் உட்காருவேன், ஜெர்க் ஆகுது, திரும்பி பார்த்தா ட்ரெயின் புறப்படுகிறது. ஆமென். அதனால தான் இந்த தலைப்பு, உனக்கு நீயே தீர்வாக இருக்கிறாய். இதுல நீ எழுந்து வா மகனே, மகளே. வியாதியை வைத்துக்கொண்டு தேவனிடத்துல அழுது புலம்பாத. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே எளிமையான வழிகள். பாருங்க, 40 நாள் உபவாசம் பண்ணணும்னு வைங்களேன். யாருக்கு? இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எவ்வளோ கஷ்டங்க. சிம்பிளா தீர்வை எடுத்துக்கொண்டா. தப்பி ஓடணும்னு நினைச்சானே வைங்களேன் எலிசா, ரொம்ப ரிஸ்க்கு. எவன் கையிலேயே மாட்டிடுவான், சட்னி ஆக்கிடுவான். மாற்றி யோசித்தான் பாருங்க. அடுத்த தலைப்பு கிடைச்சிட்டு, மாற்றி யோசி. பெருமாடு உள்ள ஸ்திரியை போல மாற்றி யோசி. அப்புறம் என்னது? எலிசாவை போல மாற்றி யோசி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது யார் இடத்துல கற்றுக்கொள்ளலாம்? தங்களுக்கு தாங்களே வெற்றியை சுதந்திரித்தவர்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் சந்தித்த பிரச்சனையை தீர்த்து கொண்டவர்கள் பட்டியலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது நம்முடைய ஆட்டு இடையன். எப்படியாவது கோலியாத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க, அப்படியும் ஜெபிக்கல. ஆண்டவரே, எப்படியாவது கோலியாத்தை நான் ஜெயிக்கணும், அப்படியும் ஜெபிக்கல. இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஓ, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக. தங்களுடைய நாவிலே இவர்கள் பெற்றிருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இல்லையா, அவன் சொன்னபடி ஆச்சா இல்லையாங்க? உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நீங்க எடுங்க, தேவனிடத்துல போய் கொடுக்காதீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த 3 இன்சிடென்ட் எடுத்துருங்களேன். இயேசுவை எப்படியாவது இந்த வியாதியை நீக்குங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படி செய்யவில்லை. எலிசா, ஆண்டவரை எப்படியாவது இந்த சத்துருக்களுடைய சேனையினுடைய கரத்திற்கு என்னை நீங்கள் ஆக்கி காத்து கொள்ளுங்கள். அவன் அப்படி செய்யவில்லை. தாவீது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எப்படியாவது நான் தாவீதை ஜெயிக்கணும், அப்படி செய்யவில்லையே. வேதத்தில் ஏராளமான சான்றுகள் எழுதப்பட்டிருக்கிறதே. இதுதான் தேவன் நியமித்திருக்கிற வழி என்பதை நீங்கள் என்றைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? மெதுவாக, லகுவாக. சூப்பர் நேச்சுரல்னாலே லகுவானதானுங்க. வேதத்தில் நூற்றுக்கணக்கான இடங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வழிதான். ஒரு இடத்துல கூட யாருமே கஷ்டப்படலை, யாருமே கஷ்டப்படலை. அதாவது அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் கஷ்டப்படலை, அற்புதத்தை கொடுத்தவர்களும் கஷ்டப்படலை. பேதுரு எடுத்துக்கிடுங்க, தபித்தாள உயிரோடு எழுப்ப போறான், இவனும் கஷ்டப்படலை, தபித்தாலும் கஷ்டப்படலை. எத்தனை பேர் புரியுது? அதனால தான் நான் திரும்ப திரும்ப அடிச்சு சொல்லுகிறேங்க.
அவருடைய வார்த்தை அணுகும் மாறவில்லை. அது என்னது? அவருடைய வார்த்தை, என்னுடைய சுமை லகுவானதும் என்னுடைய நுகம் மெதுவாகவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனையை தீர்ப்பது, சூப்பர் நேச்சுரலாக தீர்ப்பது, அதை நீயே தீர்த்து கொள்ளலாம். அது எஃபர்ட்லெஸ். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் தான் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஓ மாஸ்டர், நன்றி ஆண்டவரே. அதே போல பாருங்களேன், எலிமா ஒரு பிரச்சனை. யாருக்கு? பவுலுக்கு. ஊழியம் செய்யும் போது என்ன செய்யறான்? தொந்தரவு பண்றான். தனக்கு தானே எப்படி தீர்வளித்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அவன் அவனுடைய பிரச்சனையை தேவனிடத்துல கொண்டு போகவில்லை. அருமையானவர்களே, வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் பேசும் பொழுது நீங்க கவனித்து கொண்டே இருங்க. உங்க மைண்ட் ரெனியூவல் தானாகவே நடந்துவிடும். மைண்ட் ரெனியூவல் எதற்காக தேவை? வார்த்தையை வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதுதான் மைண்ட் ரெனியூவல், இல்லையா? இங்கே இந்த தனக்கு வந்த தீமையை எப்படி பவுல் தீர்த்து கொண்டான்? தானே தீர்த்து கொண்டான். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, சில காலம். இவன் கண்ணு வாழ்நாள் முழுவதும் குருடா போகட்டும் அப்படி பேசுறாதீங்க, இல்லையா? அது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் மனக்கண்கள் திரும்பணும். அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். அவ்வளவுதான், இல்லையா? அதே மாதிரி நீங்கள் செய்ய நினைக்கிறதுக்கு இருக்கிற தடையை நீக்க வேண்டும். என்ன செஞ்சிட்டான்? சில காலம் சூரியனை காணாமல் குருடாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரம் உண்டாயிற்று. கண் சொருகி போச்சு. பாதி கண்ணு குருடா போச்சு. இதெல்லாம் நீங்களும் நானும் செய்ய முடியாதா அல்லது செய்யக்கூடாதா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் லகுவாக தீர்த்து கொள்ளலாம். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. 21வது நூற்றாண்டிலே உன்னுடைய பிரச்சனைக்கு நீதான் தீர்வு. நான் பார்க்குறேன், யோசித்து பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் வியாதி வரல, சீஷர்களுக்கும் வியாதி வரல. ஏன்? அவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக மாத்திரமல்ல, தங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாரு. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு உன்னையே வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்கவும் உன்னையே நம்புகிறார். எப்போ? ஒன்னதான் நம்புற. எதுக்கு? வையகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மாத்திரமல்ல, உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும் நீயே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமா, ஒரு அம்மா ஆஸ்திரேலியாவில் வந்து கூப்பிடுறாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஐயா, என் மருமக சரியில்லையா, என் மகனை விட்டுட்டு போயிட்டா, ஏமா நீ தான் காரணம். அவளுக்கு ஷாக் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். என்னையா சொல்றீங்க நான் தான் காரணம்ட்டு? நான் அப்படியெல்லாம் கொடுமையான மாமியார் இல்லை, நீதாம்மா காரணம். வேற என்னம்மா பிரச்சனை? என் பையன் குடிக்கிறான், நீ தான் காரணம். உன் புருஷன் சரியில்லை, நீ தான் காரணம். இவ்வளவு. ஐயா, உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள் நாவிலும் உங்களுடைய நிழலிலும் உங்களுடைய கையிலும் இருப்பது நீங்கள் அறிந்திருந்தால் நீங்களே உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம். எதனால அப்படி தைரியமா சொல்ல முடிகிறது தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். உங்களால் அப்படி தியானிக்கவே முடியாது. இரவும் பகலும் கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு தாகத்தை தந்திருக்கிறார். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல இந்த வசனம் எனக்கு அவ்வளவு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. உங்களால் முடியாமல் இருக்கலாம், நேரம் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டியதில்லை, அதே வாழை சுருட்டிட்டு போயிடும். உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். இந்த வியாதி எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
1 பேதுரு 2:24 இப்படி சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக வேண்டும் என்றால், எழுதி தந்திருக்கிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு மாம்சமாக வேண்டும் என்றால், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சா போதும். அதற்கு ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டால் போதுமே. அரை மணி நேரம் வீடியோ, 1000 வீடியோ இருக்குத, இலவசமாயிற்று. ரூம் போட்டு கேளுங்க, விசுவாசம் வந்துடும். என்ன விசுவாசம் வந்துடும்? ஆமா, இந்த பிரச்சனையை நானே ஓட விரட்டிடலாம். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க அருமையானவர்களே, இதுல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் பாருங்களேன். அது எளிமையானது, எல்லா நாளும் வேலை செய்யும், எல்லாருக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் வேலை செய்யும், எல்லா தேசத்திலும் வேலை செய்யும். எதை போல? இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கு பாருங்களேன், லா ஆஃப் கிராவிட்டி எங்க போனாலும் வேலை செய்யுதா? 5 கண்டங்களில எந்த தேசத்துல போனாலும் இந்த புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும். அதே போல இந்த 200 தேசங்களிலும் இது வேலை செய்யும். எது வேலை செய்யும்? நீ பேசினா உன் பிரச்சனை தீர்ந்துடும். அது எப்போ வேலை செய்யும்? 24/7 வேலை செய்யும். ரைட்? எப்படி வேலை செய்யும்? சூப்பர் நேச்சுரல் தான் வேலை செய்யும். பாருங்க, இப்போ 2-3 உதாரணம் பார்த்தோம். முதலாவது என்னது? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவன் என்ன சொல்றா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் போதும், எனக்கு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் கிடைக்கும்னு சொல்றான். இட்ஸ் நாட் a natural solution, சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். ரைட்? அது எல்லாருக்கும் வேலை செய்யுது. எல்லா காரியங்களிலும் நீங்க வேதத்தை தேடி வாசிங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் இன்னொரு நபரிடம் போய் தலையை கொடுக்கல. சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்துவிட்ட தலையை கொடுக்கல. கரெக்டா இல்லையா? எவ்வளோ சம்பவங்கள் 4 சுவிசேஷங்கள்லையும் எழுதியிருக்கு. பேதுரு எப்போவாவது சளி பிடிச்சு, ஆண்டவரே நான் எனக்கு லீவ் விட்டுருங்க, இன்னைக்கு என் உடம்பு சரியில்லை, அப்படி சொல்லவே இல்லைங்க. தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே லகுவானவைகள், எப்பொழுதுமே எளிமையானவர்கள், எப்பொழுதுமே இன்பமயமானவைகள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். பாருங்கள், இப்படியே நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்தாலும் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறவர் தேவனே. ஏனென்றால் அவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஒரு ஹெல்த்தை எடுத்துக்கிடுவோம், சுகம். 1 பேதுரு 2:24. அப்புறம் ஐஸ்வர்யம் 2 கொரிந்தியர் 8:9. என்னது? அவர் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக அவர் என்ன செஞ்சாரு? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 2 கொரிந்தியர் 8:9. உங்களுக்காக நீங்களே ஐஸ்வர்யத்தை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன காரியத்தை செய்து முடித்து ஐஸ்வர்யத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆயிட்டாருங்க சிலுவையில். இனி உங்களுக்கு தரித்திரம் கிடையாது. இதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து என் பேங்க்ல போட்டு வச்சுட்டேங்கிறாரு. பேங்க்ல இருக்கிற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு எடுக்க தெரியல. நல்லா வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8. உங்கள் தரித்திரத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. இது 2ஐயும் மனப்பாடம் செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்க. நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. கடங்காரங்க உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஏன்? உனக்கு ஏற்கனவே நீ ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் நீ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை எனக்கு என் கடன் பிரச்சனை நீக்கி எனக்கு ஒரு 10 கோடி ரூபா வேணும்னு ஜெபிக்க மாட்டார். நீ ஃபிக்ஸ் பண்ணுவா, இத்தனை நாளிலே என் கடன் தீருது. அப்போ என்ன தெரியுமா? உனக்காக தேவன் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளுவாய். பாம்பேலேருந்து ஒரு நபர் கூப்பிடுறாரு, பிரதர் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? என்ன தெரியும்?
எனக்கு இத்தனை இந்த லட்ச ரூபா, இந்த 2 லட்சம் ரூபாய் இவர் எனக்கு தரணும். 1 வருஷமா என்னை ஏமாத்திட்டே இருக்காரு. நீங்க நேற்று தான் சொன்னீங்க 3 நாள்ல அவர் உங்களை தேடி பணம் கொண்டு தந்து விடுவார் என்று சொன்னீங்க. நீ காலையிலே வந்துட்டாரு பாருங்க. ஆமென். இவ்வளவு ஒரு நல்ல தேவனை வைத்துக்கொண்டு நீங்கள் நடுத்தருவில் நிற்காதீர்கள். பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க. ஐயா, பேங்க்ல வேலை செய்யறாங்க எங்க ஹஸ்பண்டு. அங்க யாரோ ஒருத்தர் கையாடல் பண்ணி இவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்ப ஜாமீன் எடுக்கணும்னா இவ்வளவு அமௌண்ட் கட்டணும். சரிங்களா? எவ்வளவுமா வேணும்? ஐயா, கடனை வாங்கி இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இப்பொழுது 5000 ரூபாய் இருந்தா என் புருஷனை நான் ஜாமீன் கட்டி மீட்டுட்டு வந்துடுவேன். இந்த பணத்தை அனுப்பிங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா 2 மணி நேரத்தில் இந்த பணம் உன் கையில் வந்துடும் சொன்னேங்க. ஏன்னா அவள் ஒரு விசுவாசி. அவளுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. பேசினேன். நேற்று கூப்பிடுறாங்க. ஐயா பிரதர், உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன, என் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா கதை? ஏன்னா அந்த ஸ்டோரியை நான் மறந்துட்டேன் பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாஃப். இந்த 5000 ரூபா நீங்கள் சொன்னபடியே எனக்கு வந்தது. நான் அது ஹைதராபாத்துக்கு அனுப்பி அவர் ஜாமீனில் எடுத்துக்கப்பட்டு இப்பொழுது ட்ரெயினில் வந்து கொண்டு இருக்கிறார் என்று. அப்போ இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் உனக்கு நீயே தீர்வாக இருக்கிறாய். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்றமிகு சத்தியத்தை கேளுங்கள். அது என்ன சத்தியம்னா, ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற வீடியோக்களை தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். எதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? இந்த பிரச்சனையை நானே தீர்த்து கொள்ள முடியும் என்கிற அந்த நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.